கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் இல்லைன்னா தொழிலுக்கோ குடும்பத்துக்கோ வேலைக்கோ விரோதமாய் பல மனுஷங்கள் எழும்பி இருக்கலாம். உங்களை அழிக்கணும், உங்களை எப்படியாவது அவமானப்படுத்தணும், உங்களை காயப்படுத்திடணும் அப்படின்னு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்கள் இருதயத்தை சோர்வடைய பண்ணியிருக்கலாம். உங்கள் நாவுகளை புலம்புற மாதிரி அந்த மனுஷங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். அப்படி எழும்பும் போது உங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இல்ல சந்தோஷமா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு விரோதமா இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே? ஆண்டவர் இவங்களை பார்க்க மாட்டாரா? ஆண்டவர் இவங்களை தண்டிக்க மாட்டாரா? அப்படி எல்லாம் பலவிதமான எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடும். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து புலம்பும், ஆண்டவரே நீ ஒரு விசை இந்த மனுஷர்களை சந்தியும் அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியத்துல நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். வேதத்திலையும் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சங்கீதம் 57வது சங்கீதத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு சத்ருவுக்கு பயந்து உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற தாவீது ஒரு கெபிக்குள்ள இருந்து இந்த சங்கீதத்தை பாடுறாரு. இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வார்த்தையே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடையும். சில நேரத்துல உங்க மனுஷங்க உங்க வாழ்க்கையில சில காயத்தை ஏற்படுத்தும் போது யார்கிட்டயாவது உங்களுக்கு நெருங்கினவங்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அவங்ககிட்ட உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும். அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. அதே மாதிரி இந்த தாவீதுக்கு பயங்கரமான பிரச்சனை, உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த தாவீது ஒரு கெபிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் உங்க செட்டை தான் எனக்கு ஆறுதல். ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆறுதல் என்ன தெரியுமா? ஆண்டோடைய செட்டை. மனுஷங்கிட்ட போய் உங்க கஷ்டத்தை சொல்றதுனாலயோ, மனுஷங்க உங்க கஷ்டத்தை பார்த்து ஃபீல் பண்றதுனாலயோ உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கிறதில்ல, எந்த விதமான அற்புதமும் நடக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் காரியமே ஆண்டவருடைய செட்டைக்குள்ள நீங்க போயிருக்கீங்களா? இந்த தாவீது ஃபர்ஸ்டே நேர போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு ஆண்டவர் அந்த கெபிக்குள்ள உட்கார்ந்துட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இந்த விக்கினங்கள் இந்த காரியம் என்ன கடந்து போக மட்டும் ஒரு விசை உங்க செட்டைக்குள்ள நான் வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நிச்சயமா ஆண்டவர் எனக்காக செய்வாருன்னு தான் சொல்லுவோம். நிச்சயமா எனக்காக அந்த மனுஷன்ட்ட பேசுவாரு, எனக்காக இந்த வேலைக்கோ இந்த தொழிலுக்கோ எனக்காக பேசுவாருன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர், இந்த தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை பார்த்து எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அப்படின்னா அவருக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிட்டு, நான் அவருடைய செட்டைக்குள்ள வந்துட்டேன், இனி அவர் எனக்காக கிரியை செய்ய போகிறாரு அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். அதாவது இவருக்கு ஒண்ணு புரிஞ்சிட்டு, என்ன விழுங்க பாக்குறான், என்ன சுத்தி இருக்கிற சத்துருக்கள் எல்லாரும் என்ன விழுங்க பாக்குறாங்க, என்ன அழிக்க பாக்குறாங்க, அவன் என்னை நிந்திக்கையில் வார்த்தைகளினால், தூசண வார்த்தைகளினால் நிந்திக்கிறான். சில நேரத்துல உங்க வாழ்க்கையில கூட பல மனுஷங்க உங்களுக்கு விரோதமா பேசியிருக்கலாம், தூசிச்சிருக்கலாம், உங்களை காலி பண்ணிடுவேன், உங்களை இந்த வேலையை நான் வாங்க விட மாட்டேன், இல்லைன்னா இந்த காரியத்தை நான் செய்யவே விட மாட்டேன்னு சொல்லி பல மனுஷங்க உங்களுக்கு விரோதமா தூசிச்சிருக்கலாம். அதே மாதிரிதான் இந்த தாவீதும் பயங்கரமா இவனுக்கு விரோதமா தூசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல சொல்றாரு, என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார், தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் சொல்லி இந்த தாவீது சொல்றாரு. யார்? ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் யான்னு சொல்லிட்டு அந்த கெபிக்குள்ள இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது அப்படின்னா, சிங்கங்களின் நடுவுல ஒரு மனுஷன் ஒரு காட்டுக்குள்ள போய், இந்த காட்டு சிங்கம், இன்னைக்கு வளர்ப்பு சிங்கங்கள் இருக்கு, வளர்ப்பு சிங்கங்களின் நடுவுல சில மனுஷங்க இருக்கலாம், ஆனா காட்டு சிங்கங்களின் நடுவுல ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? முடியவே செய்யாது, ஒன்னொரு அழிச்சிரும். அதான் சொல்ற, நான் என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, தீய
தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ள நான் கிடக்கிறேன். என்னை அழிக்கணும்னு நினைக்கிற கூட்டத்துக்குள்ள நான் கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டையுமா இருக்கிறதுனா, சுற்றி இருக்கிறவன் கூட என்னை பார்த்து பயங்கரமா பேசுறேன், என்ன புரிஞ்சுக்கிடாம நான் செய்யறதெல்லாம் அவ்வளோ இது பண்ணி பேசுறான்னு சொல்லி காயத்தோடு வார்த்தைகளினால், மனுஷங்களுடைய ஒரு வார்த்தைகளினால், மனுஷங்களுடைய செயல்பாடுகளினால் காயப்பட்டு கிடக்கிற அந்த தாவீது உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, தேவனை நோக்கி சொல்லிட்டு அடுத்த 6வது வசனத்துல, என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போட்டு எனக்கு முன்பாக குழியை வெட்டி. இந்த தாவீதுக்கு ஒண்ணு தெரிஞ்சிட்டு, என்ன தெரிஞ்சிட்டுனா, நான் சிங்கங்களின் நடுவில் கிடக்குறேன், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறாங்க, என் ஆத்துமா தோய்ந்து போயிட்டு. அவருக்கு தெரிஞ்சிட்டு என் காலுக்கு முன்னாடி கண்ணி இருக்குது, நான் இப்போ எந்திச்சு போனேன்னா எதுலயாவது மாட்டிப்பேன், என்ன செய்யனே தெரியல. சில நேரத்துல நீங்க கூட அப்படி இருந்திருக்கலாம். இப்ப நான் என்ன செய்ய, இப்ப நான் அந்த இடத்துல இருந்து தாண்டி போகணும்னா இப்ப நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? கடந்து போகணுமே, முன்னாடி கண்ணி இருக்குது, எப்பண்டா இவனுக்கு எந்த பிரச்சனையில மாட்டி இவனை டீப்ரமோட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு இருப்பாங்கல்ல. அதே மாதிரிதான் இந்த தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள். அப்படி அவனுக்கு தெரியுது, எனக்கு முன்னாடி கண்ணியை வச்சிருக்கிறாங்க, என் ஆத்மாவும் தோய்ந்து போயிட்டு, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு, என் ஆத்மாவால முடியல. அப்படிதான் நீங்களும் ஒரு வேளை உட்கார்ந்துருக்கலாம், இனி முடியாது, இது நடக்காது அப்படின்னு சொல்லி கூட உட்கார்ந்துருக்கலாம். அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி குழிய வெட்டிட்டாங்க ஐயா. சில நேரத்துல நீங்களே புலம்பிருக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, காலி பண்றதுக்காண்டி அவங்கிட்ட பேசிட்டாங்க, இவங்கிட்ட பேசிட்டாங்க, அந்த மனுஷங்க அந்த சப்போர்ட், பண சப்போர்ட், ஆள் செல்வாக்கு, இப்படி பலவிதமான காரியங்களை பயன்படுத்தி எனக்கு விரோதமாய் அழிக்கும்படி குழிய வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த தாவீது சொன்னது உண்மைதான். அப்படி நீங்களும் ஒருவேளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சது அவங்க வெட்டின குழியில உங்களை தூக்கி போடுறதுக்காக அல்ல. யார் வெட்டினாங்களோ அவங்க உள்ள போய் விழுவார்கள். தாவீது என்ன சொன்னாரு தெரியுமா? குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தேன்னு சொல்லல, விழுவார்கள் அப்படின்னா எனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் தான் அந்த காரியத்தில் மாட்டுவார்களே தவிர நான் அல்ல. ஏன் நான் அல்லன்னு சொல்ற தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த விக்கனம் கடந்து போக மாட்டோம், நான் இருக்கிறது அவருடைய செட்டைக்குள்ள இருக்கிறேன். அவருடைய செட்டைக்குள்ள வந்த என்ன அவர் விழுந்து போக விட மாட்டாரு, அவர் கீழே தள்ளி விட மாட்டாரு. இந்த பிரச்சனை என்ன கடந்து போக மட்டும் அவர் என்ன மூடி பாதுகாத்துக்கிடுவாரு. அவர் என்ன பாதுகாக்கிறதுனால எந்த சேதமும் என் வாழ்க்கையில வராதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்னாரு. அதனாலதான் தைரியமா சொல்றாரு, குழிய வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். விழுவார்கள் கூட சொல்லல, விழுந்தார்கள் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து இவ்வளவு புலம்பிட்டார்ல, இப்ப சொல்றாரு, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் உண்மை பாடுவேன். ஏன் பாடுவேன்? நான் உங்க சட்டைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழிங்கள், அதிகாரமே விழித்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, அவரை நோக்கி அதிகாலமே நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு இருக்கிறீர், உண்மை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையும் பலவிதமான இந்த சப்ஜெக்ட் மாதிரி பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கா? உங்க தொழில இல்லைன்னா உங்க வேலையில உங்களை அழிக்கணும், எப்படியாவது உங்களுக்கு டீப்ரமோட் பண்ணி விட்டுறணும், அது மாத்திரம் உங்களுக்கு இந்த வேலையை கிடைக்கவே விடக்கூடாது, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடந்துடவே கூடாதுன்னு சொல்லி பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? கிரியை செய்து கொண்டு இருக்காருங்களா? அதை பார்த்து ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சோர்ந்து போன உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க மனுஷங்கிட்ட போய் உங்க காரியத்தை சொல்றதுனால எந்த அற்புதமும் நடக்காது. அவங்க உங்களை ஆறுதல் படுத்துவாங்க, உங்களை தேற்றுவாங்க. அதே மாதிரி சில மனுஷங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விதையில நீங்க உங்க இருதயத்துல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க இருதயத்தை சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நன்மையை செய்வாங்கன்னு வைங்களேன். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. அவருடைய செட்டைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்க
உங்க வாழ்க்கையில பாதிப்பே இல்லாமல் நன்மை செய்கிறவர் அவர். இந்த தாவீதுக்கு அவன் செட்டைக்குள்ள, ஆண்டவருடைய செட்டைக்குள்ள போய் உட்கார்ந்தான், பாதிப்பே இல்லாத அளவுக்கு நன்மையை செய்தவர். உங்க வாழ்க்கையிலையும் அவருடைய செட்டைக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பாரு. உங்களுக்கு விரோதமா பல விதமான காரியத்தை செய்யட்டும், அவங்க தான் இந்த குழிக்குள்ள விழுவார்களே தவிர நீங்க விழுந்து போக மாட்டீங்க. உங்களை அவமானப்படுத்த நினைக்கிறவங்க வேணா அவமானப்படுவாங்க. உங்களை கீழே இறக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இறங்கி போவாங்க. உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிந்து போவாங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் எப்படி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தினால அனுமதிப்பார். ஆனா உங்க வாழ்க்கையில விழுந்து போக விட மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு கலங்கி நிக்கிற பிரச்சனையை பார்த்து, ஒருவேளை இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க கலங்கி நிக்கீங்களா? கலங்கி நிக்கிற நீங்க இப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்னன்னா, நான் அவருடைய செட்டைக்குள்ள போய் உட்கார போறேன், அவர் எனக்காக கிரியை செய்யட்டும் அப்படின்னு அமைதியா உட்கார்ந்துருங்க. அவர் கிரியை செய்வார். ஆண்டவரே, நீர் எனக்கு தஞ்சம், நீர் எனக்கு கோட்டை, நீர் எனக்கு அரண் சொல்லிட்டு நீங்க எனக்காக கிரியை செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி போய் உட்காருங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கு ஜெயத்தை காண பண்ணுவார். சமாதானம் உள்ள வழியை உங்க வாழ்க்கையில தருவார். நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். தேங்க்யூ. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.